நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு வித்யாப்தன் வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 690வது வீடியோ. இந்த வீடியோவில் என் குருமாதாவும் என்னுடைய ஆதி குருநாதரான ரோமேச மகர்ஷி பற்றியும் பார்க்க போகிறோம். அதாவது இது ரோம மகர்ஷியினுடைய உற்சவ சிலை 2006-7 வருஷத்தில் பண்ணித்து. கரெக்டாக எக்ஸாக்ட் இயர் ஞாபகம் இல்லை எனக்கு. ஏன்னா மூலவர் பிரதிஷ்டானது 2001 வருஷம் குரு பூஜை ஆரம்பித்தோம். 2004 கோவில் கட்டி அவருக்கு கும்பாபிஷேகம் ஆகிடுது மூலவருக்கு. சரி, இந்த உற்சவ சிலை பண்ணிட்டு ஒரு 3-4 வருஷம் கழிச்சு தான் பண்ணித்தது. இதை பண்ணி என்ன சொன்னார்னா, ஆதி குருநாதர் குருவாதி எடுத்து போயின்றார். இந்த சிலையை பண்ணி அந்த காலத்தில் ஒரு 30,000-40,000 ரூபா ஆச்சுது. இதை பண்ணி அவருக்கு இந்த ஏழுக்கல் தோடு வெள்ளியில் தான் பண்ணினார். அதை போட்டு இந்த வஸ்திரங்களாக சாத்தி என் குருவாத்தில் கொண்டு வச்சுட்டேன். அந்த அம்மா அதில் ஒரு கிட்டத்தட்ட 1 மண்டல காலம் இருந்து நினைக்கிறது. அந்த பீரியடில் அதுக்கு முன்னாடியே, இது வரத்துக்கு முன்னாடியே இது என்னோடய பூஜா கிரகத்தில் பண்ணி வச்சுக்கணும் ஆசைப்பட்டு இந்த ரோம மகர்ஷியினுடைய அந்த மூலவராட்டமே பண்ணித்தது வராபயத்தோட. தனியாக எடுத்து காமிக்கிற பாருங்க. ரொம்ப அற்புதமான சிலை இது. தெரிச்ச முகத்தோட, நல்ல ஷார்ப் நோஸோட, அந்த தலை அலங்காரம்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அது சுந்தர் இந்த சபை தான் பண்ணான். அந்த காலத்தில் 2,500 ரூபா ஆச்சுது. பஞ்சலோக விக்கிரகம். ஸோ இதை பற்றி தான் பேச போகிறேன். என்னோட குருமாதா எப்படியெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்றது சம்பகாம்பா இந்த நான் என்னடா பண்ண போகிறேன் வச்சுட்டு அப்படின்னா, இல்லைம்மா அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு, உங்கள் ஆத்திரம் அம்மாக்கிட்ட பூஜையில் இருந்துட்டு தான் வரணுமா அதுன்னு. அவர் சொல்கிற கீழேயே மாடி தான் ஒருத்தனை இருந்தது. கீழே பூஜையெல்லாம் நடக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில். பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கும், பெட்ரூம் மாட்டம் ஒன்று இருக்கும். பின்னாடி கிச்சன் இருந்தது. அப்போ அந்த அம்மா அந்த ரூமில் இருக்கும்போது மத்தியானம் சொல்லுவார், அவர் மூச்சு விடுறாரான்னு கேட்குறதுன்னுவா. இந்த உற்சவ கிரகம் இருக்கு இல்லையா, இவரை மூச்சு விடுறத அம்மா கேட்டான்னுவா. இது நான் ஒரு நாள் சொன்னேன், மாதிரி நேரம் இங்கே அரியத்துறைக்கு எடுத்து போகிறோமா ஆவணி சுவாதிக்கு அப்படின்னு. அப்படியாடா, சரி நாளைக்கு ஒரு நல்ல டைம் பார்த்து எடுத்து போனேன். எடுத்து பார்த்துருமா அப்போ ராத்திரி 11 மணி ப்ரீவியஸ் டே. அப்போ நான் அடுத்த நாளும் எடுத்துன்னு போனோம் அது அரியத்துறைக்கு. ஸோ இந்த உற்சவ கிரகத்தை எடுத்துட்டு அம்மா காரில் அவாத்துலேயும் பக்கத்து தெரு தான். நேராக வந்தோடனே அந்த மெயின் ரோடு, அந்த கொரட்டூர் ரோடு வந்துடும், பாடிக்கு போகிற ரோடு. அந்த ரோட்டில் படவேட்டம்மன் ஒரு கோவில், ரோடு ஓரத்து கோவில். லூகாஸ் சுந்தரங்க, லூகாஸ் டிபிஎஸ் அவள் தான் பார்த்துக்கிறான் அந்த கோவிலை, படவேட்டம்மன் கோவில். அந்த கோவிலில் இவர் போனோன்றார் அந்த கோவிலுக்கு. ஸோ ராத்திரி 11 மணி எந்த கோவில் திறந்துக்க மாட்டான். ஆனால் அம்மா சொல்கிற இவா வரிக்காகவே அந்த கோவில் திறந்தது தான் ராத்திரி 11 மணிக்கு. 11 மணிக்கு அங்கே போய் இருந்து இவர் மூச்சு விடுறத கேட்டேன்னா அம்மா. அந்த இன்சிடென்ட் நான் மறக்கவே முடியாது. அதனால் ஒரு அம்மாவுக்கு இந்த அமானுஷ்யமான சில விஷயங்கள்லாம் தெரியும் இவளுக்கு. ஸோ அவர் மூச்சு விட்டதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஞாசங்கள்லாம் பண்ணி அனுப்பிச்சா. அதை இந்த அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணியிருக்க, காலில் கொலுசு போட்டிருக்கு. அந்த 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 காட்சி
இது அரியத்துறை கிரகத்தில் இந்த ஒரு மந்தகாசத்தில் அந்த அம்மா ஃபோட்டோ வச்சு எப்பயுமே அங்கே அவளுக்கு மாலையை போட்டு தான் நான் இதெல்லாம் ஆரம்பிப்பேன். அவளுக்கு மேலே வந்து பரமாச்சாரியா படம் இருக்குது. இது மந்தகாஸ் அம்மா வந்து ரோஜா மலையில் இருக்கா. அரியத்துறை கிரகத்தில். குருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு யாருலாம் சரி. நம்ம யார் குருன்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் அதே மாதிரி தான் ஆதி குருநாதான் சொல்லும்போது ரோமா மகரிஷியாக சொல்லுவேன். ஏன்னா வந்து 1994 வருஷம் இவர் வந்து அப்பியர்ட் மை ட்ரீம் எனக்கு காட்சி கொடுத்து பேசினார். என்கிட்ட பேசி உன் வாழ்நாள் உள்ள வந்து அரியத்துறை கோவிலில் தொண்டு பண்ணோன்ட்டார். சத்தியமே பண்ண சொல்லிட்டார். நான் சத்தியம் பண்ணிட்டேன். அதனால தான் அரியத்துறையை இது பண்ணேன். இன்னி வரைக்கும் அரியத்துறையில் 5 ஃபங்க்ஷன் எங்கள் குரூப்னால் நடத்தப்படுறது. மகாசிவராத்திரி மாசி மாதம் காலையிலே போயிடுவோம். நாங்கள் ராத்திரி எல்லாம் நடக்கும். 4 கால அபிஷேகமும் எங்களுக்கு தான். ஸோ பரமூர்த்தியேஸ்வரி வழிபாட்டு குழுவினால் பண்ணுறோம். அடுத்து வந்து நவராத்திரி முதல் நாள் புரட்டாசி மாதம் அது 2 ஆயிடுச்சு. சித்திரை மாதம் சுக்லபட்ச சப்தமி மாதங்கியோட கல்யாணம். மரகதவல்லிக்கு பரமூர்த்தீஸ்வருக்கும் அங்கே திருக்கல்யாணம் பண்ணுறோம். அது நடக்குது 3 ஆச்சு. 4வது ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரம் ரோம மகரிஷியோட குரு பூஜை. அன்றைக்கி நார்மலாக ரிஷி பஞ்சமி வந்துடும். ஸோ விநாயகர் சதுர்த்தி கழிச்சு வரும். அது எவ்வரி இயர் ஆவணியில் சதுர்த்தி முடிஞ்சு சுக்ல சதுர்த்தியாக விநாயகர் சதுர்த்தி பிறந்தநாள். ஸோ இவருடைய பிறந்தநாள் போகிறது அந்த ஆவணி மாதம் சுக்ல பஞ்சமியில் வந்துடும். அது அன்றைக்கி ரிஷி பஞ்சமி இருக்கும் நார்மலாகவே. ஸோ இந்த வருஷம் 28/8 நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வருது. ஸோ ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரம். ஸோ அன்றைக்கி இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட வரப்பிரசாதி எங்கள் அம்மாவையும் எங்கள் குருமாதாவையும் அந்த ஆதி குருநாதரையும் இணைக்கிறதுக்கு இவர் போய் உட்காந்தாருங்க. கொரட்டூரில் போய் உட்காந்தார். அதுதான் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் அது. ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த அம்மா வந்து ஆவணி சுவாதிக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புவோம். அபிஷேக சாமான்லாம் அதே மாதிரி சில நேரத்தில் கலந்துருக்கா. இந்த ஆவணி சுவாதிக்கு வந்திருக்கா அவள். ஏன்னா ரோமா மகரிஷி பற்றி எனக்கு பேசணும்னு ஒரு ஆசைப்பட்டதுனால பண்ணுறேன். ஆக்சுவலாக சில பேர் இந்த மயிலாண்டவர் கோவில்லாம் திருவத்தியூரில் கிருத்திகை நட்சத்திரம் போடுறேன். கிருத்திகை நட்சத்திரம் கிடையாது. கிருத்திகை நட்சத்திரக்கார இவரை வழிபட்டால் எல்லா நன்மையும் நடக்கும் இருந்தால் வருது. எனக்கு வந்து ராம நடராஜ தீட்சிதர் இது அறுதியிட்டு கூறினார். புலிப்பாணி பாடல்லே வருது. ஆவணி சுவாதி செல்வம் செழிக்கும் நன்னா ஆண்டு. எப்பேற்பட்ட தரித்திர நிலையில் இருந்தால் கூட இந்த ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரம் போது அவரை வந்து தரிசனம் பண்ணி அந்த குரு பூஜையில் பங்கெடுத்துவார்கள். வாழ்க்கையில் தூக்கி விடும் வாழை. ஸோ இந்த அந்த மாதிரி வாழ்க்கையில் நல்லபடியாக வரணுன்னா இந்த காமதேவனும் கற்பக விளங்கு ரோம மகரிஷியை இவர் யார்? காக்க பூஜைன்ற பகுலாதேவியோட மைந்தன் இவர் உடம்புல 72,000 ரோமம் இருக்குது. ஒரு ரோமம் விழுங்காலம் ஒரு பிரம்மாவோட ஆயுள்னு சொல்லியிருக்கு. 72,000 நாடி தனியாக இருக்கிறது வேறு. 72,000 ரோமம் உடம்புல இருக்குது. ஒரு ரோமம் விழுங்காலம் ஒரு பிரம்மாவோட ஆயுள். ஸோ 7.5 கோடி பிரம்மா இருக்கிற வரைக்கும் இவர் இருப்பார் லோகத்தில். சிவாளுக்கெல்லாம் அழிவே கிடையாது. ஏன்னா ஜீவசமாதிலாம் கிடையாது. வாழ்க்கை பர்மனெண்ட்டாக இருக்கா. கல்பக்கோடி காலமாக இருந்துட்டு இருக்கா அவள். ஸோ இவாளுக்கெல்லாம் மறைவுன்றதே கிடையாது. இவாள் சித்தர்கள், அதாவது இவன் 18 மகரிஷியர் உத்தரா வந்துடுறார். அதே மாதிரி 18 சித்தர்களே வந்துடுறார். ஆனால் சித்த புருஷன் சில பேர் லிஸ்ட்டை மாற்றி மாற்றி சொல்கிறார். அதில் சிலதில் இருக்குது, சிலது இல்லை அவர் பேர். ஆனால் இவர் வந்து ஆதி காலத்தவர். ஏன்னா ரோம மகரிஷி பல புராணங்களில் சொல்லப்படுது. இவருடைய மேன்மை. எனக்கு அனுக்கிரகம் பண்ணார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1994 வருஷம் விடிகாலம்பரை 3 மணிக்கு எனக்கு வந்து 3-3:30 மணி அரியத்துறை கோவிலில் வச்சு என்னை வெளியில் பூட்டியிருக்கு. இருட்டாக இருக்குது. யாரும் மாமி யாரும் வரவே இல்லை. என் கூட யாருமே இல்லையே தேடுறேன். இருட்டாக இருக்குது. அப்போ சிவன் சன்னதியில் ஒரு விளக்கு எரியுது. அதை கிட்ட போய் அவர்கிட்ட கேட்குறேன்,
எனக்கு வைத்தீஸ்வரன் ஒரு சொந்த ஊர், அங்கே தன்வந்திரி மகரிஷிக்கான்னு சொல்லுவாள், இங்கே ரோம மகரிஷின்னு சொல்கிறாள், நிஜமா பொய்யான்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவ்வளோதான், டக்குன்னு லிங்கம் டிஸப்பியர் ஆகிடுது அங்கேருந்து. இவர் உட்காந்துட்டுருக்கார் உள்ள. உட்காந்த நிலையிலே அவர் உயரம் வந்து கிட்டத்தட்ட 3 அடி உயரம் இருக்கும். எனக்கு அப்படி வாய் குறைய போயிடுது. நான் வந்து பேசினா தப்பு நினச்சிக்காதவங்க, எனக்கு 2 பொண்ணு குழந்தை, எனக்கு டாக்வேல ஒர்க் பண்ணுறேன், நான் என்னை காப்பாற்றுங்க அப்படிலாம் சொல்லி அவருக்கு நானே கமிட் பண்ணுறேன். கமிட் பண்ணும்போது அது வரைக்கும் கண்ணை முடிந்தவர் கண் திறந்து சிரிக்கிறார். பல்லெல்லாம் படிச்சு தெரிகிறது. வலதையை வசதி ஆசீர்வாதம் பண்ணார். அதே மாதிரி தான் இந்த சிலையை பண்ணியிருக்கேன். மூலம் சிலை அப்படி தான் இருக்குது. வலக்கையில் அபயமும் இடக்கையில் பரதமும் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த புலித்தோல் மேலே உட்காந்துருக்கார். பேர்பட வரப்பிரசாதிய ரோம மகரிஷியும் காருண்ய சுரூபி, கற்பக விருஷம், காமதேனும் இவரை இந்த வழிபடுங்கோ. ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரம் இவரோட பிறந்த நாள். இந்த குரு பூஜையில் வந்து கலந்துட்டா எல்லா நன்மை கிடைக்கும். இது கண்கூட நான் பார்த்தது. பல பேருக்கு கல்யாணங்கள், குழந்தைகள் எல்லாமே பிறந்திருக்காங்க. வந்து இதை சொல்லும் போது அவர் சொல்லியே நான் இதை எழுதினேன். ரோம மகரிஷி சோடசநாமாவளிந்து நான் படிக்கிறேன் பாருங்க. ஓம் ஸ்ரீ ரோம மகரிஷே நமக. ஓம் ஆதிகுருநாதாய நமக. ஓம் பிரம்ம பௌத்ராய நமக. ஓம் காக்கபுஜண்ட புத்திராய நமக. ஓம் வகுலாதேவி சுதாய நமக. ஓம் அகஸ்ய சிஷ்யாய நமக. ஓம் நவகைலாச பிரதிஷ்டாய நமக. ஓம் வரமூர்த்தி க்ஷேத்திரவாசாய நமக. ஓம் பக்த பூஜிதாய நமக. ஓம் சிவப்பிரியாய நமக. ஓம் விஷ்ணுப்பிரியாய நமக. ஓம் மகாசித்த புருஷாய நமக. ஓம் முகுந்த ரிஷி குருவே நமக. ஓம் அஷ்டாதச மகரிஷியே நமக. ஓம் வரப்பிரதாய நமக. ஓம் பக்த சங்கட நிவாரகாய நமக. ஸ்ரீ ரோம மகரிஷி ஷோடச நாமாவளி. இது அடியனால் எழுதப்பட்டது. இதை தான் படிக்க சொல்லுவான். இன்றைக்கி எல்லாரையும் ஏதாச்சும் இந்த கார்டு படிப்பின 1000 கணக்கில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் தி பீப்புள். இன்றைக்கி இதை பற்றி பேச சொல்லி உத்தரவு வந்ததுனால குருவாரத்தில் நான் இதையே பேசிடுறேன். தயவுசெய்து இந்த வருஷம் வந்து ட்ரை டு பார்ட்டிசிபேட் இந்த குரு பூஜை நடந்துங்க. அங்கே வந்து கொடுக்கக்கூடிய பிரசாத் சாப்பிடுங்க. வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.